கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு இனிமையான நாள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? வந்து அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிப்பது, அவரை பாடுவது, அவரை மகிமைப்படுத்துவது இந்த பூமியில் கிடைத்திருக்கிற மகா பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஆராதனை, ஜெபம் அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் தேவ சமூகம், தேவனை நாம் சந்திக்கிறோம், தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம், தேவனுடைய ஆளுகையில் நாம் இருக்கிறோம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். இது ராஜாக்களுக்கு கிடையாது, பெரிய பெரிய ஆட்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் கிஃப்டா கொடுக்கிறார், ஈவாய் கொடுக்கிறார், ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார், மகிமையாய் கொடுக்கிறார். அநேகர் அதை அறியவில்லை, அதனால தான் அவங்க சோர்ந்து போகிறாங்க. எனவே இதனால நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய மகிமையான காரியம். அது எப்படின்னா, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு மலை மேலே ஏறி அவங்களோட ஜெபம் பண்ணாரு. அங்கே ஜெபிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்தது. இந்த 3 பேரை தவிர வேற யாருக்குமே அது செய்யாது, தெரியாது. அங்கே பாருங்க, இயேசு அவர்கள் முன்பாக மறுரூபமானார். அங்க இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவியிடுங்கள் அப்படிங்கிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதை பேதுருல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. எனவே இப்படி நாம் தேவ சமூகத்தில் வந்து அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஜெபிப்பது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு அவர் பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை, அவருடைய வல்லமையை கண்டவர்கள் மிக 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 குறைவான ஜனங்கள் தான். எனவே நாம் இப்படி அவருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை தியானிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். பவுல் சொல்லுகிறார், ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அந்த வசனத்தின் ஆழத்தை நாம் பார்க்க வேண்டும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? இந்த பாக்கியம் அவர் ஒன்றை பாக்கியம் என்று சொல்கிறார். இதை பவுல் இதை ஒரு பாக்கியம் என்று சொல்கிறார். வீடு, வாசல், சொத்து, இது அவர் சொல்லல. இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? பாருங்க, ஒரு பாக்கியத்தை அவர் கண்டிருக்கிறார். அந்த பாக்கியம் இது விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மட்டுமா, இது எல்லாருக்குமா அப்படின்னு சொல்றார். அப்போ பவுல் எதை பாக்கியம் என்று கருதினார்? பவுல் எதை பாக்கியம் என்று கருதினார்? 8ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாக்கியவான் யார் அப்படின்னா, யாரு? எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம் டாடா, பிர்லா, எப்படி பெரிய பெரிய ஆட்கள், அவங்க தான் பாக்கியவான் நம்ம நினைக்கிறோம். வேதம் அதை சொல்லவில்லை. வேதம் எதை சொல்லுகிறதுன்னா, எவருடைய அக்கிரமம், எவருடைய பாவம் மூடப்பட்டதோ மன்னிக்கப்பட்டதோ அவர்கள். அப்ப நாமெல்லாம் யாரு? ஹல்லேலூயா. இதை விட பாக்கியவான் வேலை உலகத்துல யாருமே இல்லைங்க. இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு ஆராதனைக்கு போறோம், பாடுறோம், எப்படி? ஆனா இந்த நிச்சயம் இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள்.
இந்த நிச்சயம் நமக்கு இந்த நாளில் உண்டாகணும். நமக்கு அதில் சந்தேகமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் அப்படித்தான் நம்ம இந்த பூமியில வாழ விரும்புகிறார்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பவுல் அங்கே மேற்கோள் காட்டுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து போன பின்பு பவுல் இதை எழுதுகிறார். அப்படியானால் இந்த உலகத்துல இயேசு எதற்காய் வந்தார்? நம்முடைய எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கும்படி வந்தார். அப்போ அவர் தீர்த்தார், மன்னித்து விட்டார். என் அக்கிரமங்கள் என்ன செய்யப்பட்டு விட்டது, மன்னிக்கப்பட்டு விட்டது, என் பாவங்கள் மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிற 100க்கு 100, எத்தனை 99 அல்ல, 100க்கு 100% என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற நிச்சயம் நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேருக்கு இல்லை. நேற்று ஒரு சகோதரிகிட்ட பேசியிருந்தேன். அப்படின்னா நம்ம திரும்ப பாவம் செஞ்சோமான்னு கேட்டான். அப்போ அவங்களுக்கு என்ன உணர்வு இருக்கு? பாவி என்ற உணர்வு இருக்கிறது. பிரியமானவர்களே, இதில் இருந்து மனுஷன் வெளியே வரணும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சங்கீதம் 32, சங்கீதம் 32 வாசிங்க. அது அப்படி வாசிங்க. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாருங்க, பாவத்தை அடக்கி வச்சா என்ன செய்யும்? எலும்புகள் உலர்ந்து, நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போகும். சரியா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாவின்னு ஒத்துக்கிடுவாங்க. ஆனா பாவத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அறிக்கை செய்ய மாட்டாங்க. அதை ஆண்டவர் சமூகத்தில் போய், சபையில் மனிதர்கள் மத்தியில் இல்லை, யார்கிட்ட? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அதை என்ன செய்யணும்? இதை நம்ம செய்யும் போது தான். தொடர்ந்து பாருங்க. இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமா இருந்ததனால் என் சாரம் உஷ்ண கால வறட்சி போல வறண்டு போயிடுச்சு. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். அறிக்கையிடுவேன் என்றேன். என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அடுத்து, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பாருங்க, மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவன் என்ன செய்யாது. எப்போ? எப்போ? மனப்பூர்வமாய் இதை நாம் அறிக்கை செய்யும் போது, யார்கிட்ட? கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல, ஜெபத்துல இதை ஒரு நாள் ஒரு மனுஷன் உட்கார்ந்து செய்யணும். அப்படி செய்யும் போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவன் என்ன செய்யாது, அணுகாது. எல்லாரையும் தூக்கிட்டு போயிடும். ஆனா அவனை மட்டும் என்ன செய்யாது. ஜலப்பிரவாகம் வந்தா அது எல்லாரையும் தான் கொண்டு போயிடும். ஆனா எவன் கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து அவரிடத்துல தன் பாவத்தை வைத்து அறிக்கை செய்து, அவன் நீதிமொழியில் ஒரு வசனம் உண்டு, 29:6 நினைக்கிறேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, அறிக்கை செய்து, இதெல்லாம் நீதிமொழிகள், மாறாத மொழிகள். இது எல்லாருக்கும் பொருந்தும். இது எல்லாருக்கும் பொருந்தும் தானே, ஒருத்தருக்கெல்லாம் கிடையாது. தன் பாவங்களை மறைக்கிறவன், அதான் அப்படித்தான் இருக்கு, மறைக்கிறவன். 29:13 வாசிங்க. இரக்கம் பெறுவான். பாருங்க, யார்கிட்ட இருந்து இரக்கம் பெறுவான்? தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். உலகத்துல ராஜாட்ட இருந்து இல்ல, அல்லது மந்திரிட்டு இல்ல, கலெக்டர் இல்ல, கர்த்தரிடத்துல அவன் எதை பெறுவான்? 28:13 இரக்கம் பெறும். அப்போ கர்த்தரிடத்துல இரக்கம் பெறணும்னா
வார்த்தை சொல்கிறதை அப்படியே நம்ம என்ன செய்யணும். அப்பதான் வாய்ப்பே தவிர நம்ம மறைச்சிக்கிட்டே ஒன்றை கூட மறைக்கக்கூடாது. ஆனால் சவுல் மறைச்சான் தெரியுமா உங்களுக்கு? சவுல் என்ன செஞ்சான்? மறைச்சான். தீர்க்கதரிசி போய் சொல்லும்போது நீ வார்த்தையை மீறிட்டேன்னு சொல்லும்போது அவன் என்ன செஞ்சான்? அவன் கர்த்தருக்காக செஞ்சோம்னா அப்படியே மாற்றிட்டான், ஒத்துக்கிட்டான். ஆனால் என்ன செஞ்சான்? நீ வேணா அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அழிச்சிரு அப்படின்னு சொன்ன, ஆடு மாடு எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொன்ன. பாருங்க, அப்போ அவன் மறைக்கல. ஆனால் தாவீது என்ன செய்யலை? மறைக்கல. சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அபிஷேகத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவன் மறைச்சிட்டான் பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை. என்னன்னா, தன் தவறையும் தன் பாவத்தையும் ஒத்துக்கொள்றதே இல்லை. குடும்பத்திலையா இருக்கட்டும் சரி, சபையிலையா இருக்கட்டும் சரி, எங்கே வந்துமே தன்னுடைய தவறுகளை என்ன செய்யறது? அல்லது நியாயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். தவறு பாவத்துக்கு அவன் இப்படி செஞ்சான் அதனால நான் இப்படி செஞ்சேன், அவன் இப்படி பேசினா அதனால நான் இப்படி பேசினேன், அவன் எனக்கு இப்படி சொன்னான் அதனால நான் என்ன செஞ்சேன். சூழ்நிலையை காரணம் காட்டுகிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் பேதுரு என்ன செய்யல தெரியுமா? பாவத்தை மறைக்கல. அவன் மறுதலிச்சான் 3 முறை. ஆனால் என்ன செஞ்சான்? மனங்கசந்து அழுதான். இந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும்போது என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனையும் நின்று அவனை என்ன செய்வாரு? அவர் அவனை விடுவிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசிங்க. 1 யோவான். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அடுத்தவங்க இல்ல, நம்மளை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய். அவர் உண்மை உள்ளவர், நீதி. எப்போ? பாவங்களே. நிறைய பேர் அறிக்கை செய்யறது கிடையாது. நிறைய பேர் துதிக்கிறாங்க, பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறது கிடையாது தெரியுமா? இதை செய்யும் போது அதுக்கப்புறம் துதிக்க மாட்டீங்களா? அந்த துதி தான் ஒரு உண்மையான மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். இதை உண்டாக்கும், மன மகிழ்ச்சியை உண்டாக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். இல்லைன்னா அது உள்ள இருந்து கூவிக்கிட்டே இருக்கும். சேவல் கூவின மாதிரி என்ன செய்யும்? கூவிக்கிட்டே இருக்கும். அவனை உண்மையா என்ன செய்ய விடாது? ஆராதிக்க விடாது. துதி. ஆனா இவன் பாடுவாங்க முக்கி அதாவது பலத்தெல்லாம். ஆனா உள்ள இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கூவிக்கிட்டே இருக்கும். சேவலுக்குற மாதிரி கூவிக்கிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த சேவலுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அதைத்தான் தாவீது ரொம்ப தெளிவா செஞ்சான். 38 சங்கீதம் 38:18 படிங்க. சங்கீதம் என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். பாவத்தின் நிமித்தம் விசாரணைக்கு எத்தனை பேர் விசாரப்படுறவங்களா இருக்கிறோம்? மிக முக்கியமான காரியம். இப்படி நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேனே, அல்லது நான் தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறேனே, என் தேவனை எவ்வளவாய் நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், இப்படின்னு ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? விசாரப்படணும். அப்படி விசாரப்படும் போதும் பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? எவ்வளவு அவர் மகிழ்ச்சி அடைவார். என் பிள்ளை பாவம் செஞ்சதை பார்க்கிலும் அவன் விசாரப்படுகிறதை பார்த்து அவன் பாவத்தெல்லாம் எண்ண மாட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை கிடைச்சிருக்க. பேசும்போது சொன்னாரு, அவன் பாவம் செய்யாமனு தெரியும், ஆதாம் பாவம் செய்யாமனு தெரியும், தெரிஞ்சுதான் அவனை உண்டாக்குனார் தவிர தெரியாமலாம் உண்டாக்கல. அதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்ன ஏற்படுத்திட்டாரு? பலியை ஏற்படுத்தி விட்டார். இயேசு கிறிஸ்துவாகிய பலியை ஏற்படுத்தி விட்டார். ஆனா அவன் என்ன செய்யணும் தெரியுமா? இளையகுமாரன் வந்தாங்களா, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்னா. அது வரைக்கும் அவர் வச்சிருந்தார். அவரு என்ன செஞ்சாரு?
அந்த உணர்வு நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அது இடைவிடாமல் இருக்க வேண்டும். அது எப்படி? இடைவிடாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உள்ளவனைத்தான் அவர் தேடுகிறார். எனவே இன்றைக்கு எல்லாம் பார்த்தா பாவத்தை குறித்த உணர்வுள்ள ஜனங்களை பார்ப்பது மிக 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 அரிதாக இருக்கிறது. அதனால தன் கண்களினால் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்குறாங்க. அப்படி அது கண்களினால தன்னுடைய மனதுக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தையை வைத்திருக்கிறாங்க. எப்படி? அதை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, கவலையே இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க? நல்லா பாடுறாங்க, துதிக்கிறாங்க, சண்டை போடும்போது சண்டை போடுறாங்க, கோவப்படும்போது கோவப்படுறாங்க. ஆனால் கர்த்தரை வரும்போது இங்கே வந்து ஆராதிக்காங்க. இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா? ஒரு வருஷம் வந்து கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். பிலிப்பியர் எழுதுவார். பிலிப்பியர் தானே? எபேசியரா பிலிப்பியரா? அப்போ கர்த்தருக்கு எது பிரியம்? நமக்கு எல்லாம் பிரியம். ஆனா அவருக்கு எது பிரியம் அப்படின்னு சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு இருதயம், ஒரு இருதயம். இந்த இருதயத்தை அவர் அங்கே உலாவி அங்கே மகிமை அடைந்து அவங்க நம்மை மறுரூபமாக்கி அவர் மகிமைப்பட விரும்புகிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதைத்தான் அவர் தேடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களைத்தான் அவர் என்ன செய்கிறார்? வாசிங்க. எபேசியர் 5:10 வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அடுத்து, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். இது யார் செய்யணும்? நம்ம செய்யணும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம். அப்போ கனியற்ற பேசும்போது சொன்னாங்க, நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகணும்? கனி உண்டாகணும். நம்ம கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். அவைகளை என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என் இருதயத்தில், இதெல்லாம் நீங்க அவரவர் தான் பார்க்க முடியுது. அடுத்த ஆள் பார்க்க முடியாது. அடுத்த ஆளுக்கு பார்த்தா நல்ல சோப் போட்டு பவுடர் போட்டு என்ன டை கட்டி எல்லாம் இருப்பான். ஆனா உள்ள என்ன இருக்கும்? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இது தேவன் விரும்புகிறார். எப்படி? ஏதேன் தோட்டத்தில் அவன் உண்டாக்கி வைத்த போது அவர் என்ன வச்சார் சொன்னாருமா? நீ பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனா அன்னைக்கு அதை விட்டுட்டான். ஆனா இன்னைக்கு ரட்சித்த ஆண்டவர் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், பிரியமானவர்களே. எனவே இதை நாம் செய்யும் போது அவர் நம் மீது பிரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சரியா? இதைத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் 6ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனை எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அடுத்து, நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி ரட்சனை பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதை விட வேலைங்க வேணும். எப்படி? ஆனால் இதில் யாருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னா, தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். இதை வந்து அந்த 37ஆம் சங்கீதத்தில் ஆரம்பத்தில் எழுதியிருக்கு. என்ன தெரியுமா? மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். இது என்ன சங்கீதம்? போதகம். இது என்னது? நமக்கு போதகம். இதெல்லாம் நமக்கு போதகம். ஆனா இந்த போதகத்தை யாரும் பார்க்கறது இல்லை. தாவீது பாடின பாடல்களை பாடுறாங்களே தவிர போதகத்தை யாரும் பார்க்கிறதே இல்லை. இயேசு அதை தான் போதித்தார். அவர் மலை மேலே ஏறி ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு? எப்படி பாடணும் அப்படின்லாம் அவர் கற்றுக் கொடுக்கல. எப்படி வாழணும்னு அவர் என்ன செஞ்சார்? போதித்தார். எனவே அவருடைய போதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டுமானால், தாவீதின் போதக சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது நாம் போதனை அடைவோம். உபாகமத்தில் ஒரு வசனம் உண்டு, அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. வாசிங்களா?
உபாகமும் 32 வரும். 32 33. இல்ல 33:3. 33:3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அப்போ அவர் நம்ம என்ன செய்யறாரு? கரெக்டா சொல்லுங்க. ஜனங்களை சிநேகிக்கிறார். கரெக்டா சொல்லுங்க. இன்னும் மெய்யாகவே மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே ஜனங்களை அவர். ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா தெரியல. ஆனா நான் அதை எப்படி படிக்க தெரியுமா? மெய்யாகவே அவர் என்னை சிநேகிக்கிறார். சொல்லுங்க பாப்பா. மெய்யாகவே அவர் என்னை சிநேகிக்கிறார். அடுத்து அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அப்போ அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போதுதான் நாம் என்ன அடைய முடியும்? போதனை அடைய முடியும். அவருடைய பாதத்தில் விழுந்து அவங்க பரிசுத்தவான்கள் தான். ஆனா பரிசுத்தவான்களா என்ன செய்வாங்க? நாங்க பரிசுத்தவான்கள்ட்டு அலைய மாட்டாங்க. அவருடைய பாதத்துல விழுந்து என்ன செய்வாங்க? போதனை அடைவார்கள். இந்த போதனை தான் நிலைத்து நிற்கும். இந்த போதனை அவர் போதித்தார்னா அதை தான் அங்க சொல்லிருக்காரு. எப்படி சங்கீதம் 32 பார்த்தோமே. சங்கீதம் 32:8. பாருங்க, அவர் மெய்யாகவே நம்மை சிநேகிக்கிறபடினால் நாம் அவர் பாதத்தில் விழுந்து அவர் போதனை அடைகிறோம். அவர் மேல் நம் கண்ணை வைத்து நமக்கு என்ன செய்வார்? ஆலோசனை சொல்லுவார். ஆலோசனை என்பது வேறு, கட்டளை என்பது வேறு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கட்டளையில் தான் வாழ்ந்தாங்களே தவிர ஆலோசனையில் வாழலை. சரியா? தேவனுடைய ஆலோசனையில் அவங்க என்ன செய்யல, வாழலை. அவங்க கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருந்தாங்க. அவங்க கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சுன்னா அவங்க சொல்லுறது மட்டும்தான் என்ன செய்வாங்க? செய்வாங்க. வேற என்ன செய்வாங்க? ஆலோசனை என்பது 2 பேர் கலந்து பேசுவது. இது சரியா இருக்குமா, இது எது மேன்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணி செய்யறது. அதுதான் பிரியமானவர்களே ஆலோசனை. எனவே ஆண்டவர் நம்ம எப்படி என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆலோசனையில நடத்த விரும்புகிறார். அதான் பார்த்தோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை தெளிவான பாதையா, எப்படி பகல்ல நடக்கிறது போல, வெளிச்சத்தில் நடக்கிறது போல நாம் நடக்க முடியும். அடுத்து, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் குட்டை சேராத புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். அந்த 2 என்ன செய்யும் தெரியுமா? அது இஷ்டத்துக்கே அலையும். என்ன செய்யுமா? தன் இஷ்டத்துக்கே அது என்ன செய்யும்? அலையும். அதை நடத்தணும்னா என்ன செய்யணும்? கடிவாளம் போடணும். அடுத்து வாரினாலும், வார் போட்டு என்ன செய்வாங்க? இருங்க, வாயை சுற்றி வாரம் போட்டு கடிவாளம் போட்டு அதை என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. இப்படி நடத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் எப்படி நடத்தப்படணும்? ஆவியானவரால், தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்படணும். அப்போ தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்படுவோமானால் நம்ம யாருமே இல்லாட்டலும், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? 10ஆம் வசனம் படிங்க. 32:10. துன்மார்க்கனுக்கு எத்தனை வேதனை? அநேக வேதனை. எவன் பாவத்தை அறிக்கை செய்யலோ அவன் யாரு? அவ்வளோதான் மேட்ரு. துன்மார்க்கன்னா நீங்கள் துன்மார்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. துன்மார்க்கம்னா எவமெல்லாம் தன் பாவத்தை அறிக்கை செய்யவில்லையோ அவன் யாரு? துன்மார்க்கம்தான். அவனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அப்போ கர்த்தரை யார் நம்புவா? கர்த்தர் யார் நம்புவா? பாவத்தை யாரெல்லாம் அவர்கிட்ட அறிக்கை செய்கிறானோ அவன் என்ன செய்வான்? அவரை நம்பிடுவான். 100% நம்பிடுவான். அப்படி நம்பிட்டானா அவனை நம்பிட்டா என்ன செய்வான்? கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். கிருபை என்ன செஞ்சிடும்?
தாரும் தாரும்னு நினைச்ச வேண்டாம். அவரை நம்புனா கிருபை என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளுமா. இவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இதைத்தான் யார் எழுதுனா? பவுல் ரெஃபர் பண்ணி அந்த 2 வசனத்தை மட்டும் கோட் பண்ணாரு. இவ்வளவு அதை படிச்சிருக்காரு. இவ்வளவு படிக்காம அவர் அதை எழுதலை இல்லை. இந்த சங்கீதத்தில் தாவீது சொன்ன காரியத்தை ரோமர்ல அவர் இதான் இந்த பாக்கியம்னு எழுதினாரு. எந்த பாக்கியம்? இந்த 32ஆம் சங்கீதத்தில் உள்ள எல்லா பாக்கியமும் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த உலகத்துல கிருபை, தேவ கிருபை மட்டும் சூழ்ந்து கொண்டா அவனை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது, உலகம் ஒன்றும் செய்ய முடியாது, மாம்சம் ஒன்றும் செய்ய முடியாது, துப்பாக்கி குண்டு கூட ஒன்றும் செய்ய முடியவே முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா கிருபை மேலானது. தெரியுமா? கிருபை மேலானது. அவருடைய கிருபையை இவன் பிடிக்க முடியாது, அவருடைய கிருபையை இவன் சுட முடியாது, அவருடைய கிருபையை அவன் தாக்கவே முடியாது. ஏன்னா இயேசுவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை பிடிக்க வந்தாங்க, அவர் ஒளிஞ்சு போயிட்டார். தெரியுமா உங்களுக்கு? எப்படி மலை மரம் தள்ள வந்தாங்க, அவர் மறைஞ்சு போயிட்டாரு. அப்போ அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருந்தார். அப்போ நீங்களும் நானும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நாம் நிறையப்படுவோம்னால், கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்வோமானால் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? டச் பண்ணவே முடியாது, பிடிக்கவே முடியாது பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்தார். இதுல எங்க சம்பாதித்து கொடுத்தாரு? சிலுவையில சம்பாதித்து கொடுத்தார். அப்படியானால் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கிறது. இதை எண்ணியே ஒவ்வொரு நாளும் வாழலாம், இதை எண்ணியே ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கலாம், இதை எண்ணியே ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது இந்த பூமியில நாம் தனியாய் நடப்பதில்லை. நாம் யாரோடு நடக்கிறோம்? கிறிஸ்துவோடு நடக்கிறோம். யாரோடு நடக்கிறோம்? கிறிஸ்துவோடு நடப்பதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க பரலோகம் போவோம், அது உண்மையே, அது உண்மைதான், அது எண்டு, அது 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 ஆனா இந்த பூமியிலே நமக்கு என்னது? அவரோடு நடப்பது, அவரோடு உலாவுவது, அவரோடு பேசுவது, அவரோடு சஞ்சரிப்பது. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம். இது இருந்தா உங்க தேவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அது ஏசு சொன்னாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 1வது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மத்தேயு 6 மத்தேயு 6 அப்போ எவன் பாவத்தை விட்டு விலகன்னு நினைக்கிறானோ, எவன் பாவத்தை அறிக்கை செய்கிறானோ, அவன் எதை தேடுகிறான்? தேவனுடைய நீங்க அந்த வசனத்தை கரெக்டா படிக்கணும். இங்க என்ன சொல்லுது? அங்க என்ன சொல்லாரு? அப்போ அந்த முதலாவதுங்க வார்த்தையை மறந்துடக்கூடாது. அங்க என்ன சொல்லுமா? தேவனுடைய ராஜ்யத்தையே. இப்போ வேற எதையும் தேடப்படாது, வேற எதையும் தேடப்படாது அங்க அர்த்தம். இங்க முதலாவது தேடணும். இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவீர்களானால் உங்களுக்கானதையே அவர் தேடுவார். அல்லேலூயா. நீங்க அவரையே தேடும்போது அவர் உங்களுக்கானதையே தேடுவார். இப்போ நமக்காக தேடும்போது தான் பிரச்சனை வந்துடுது, பயம் வந்துடுது, அவிசுவாசம் வந்துடுது, கவலை வந்துடுது. அப்போ அதுக்கப்புறம் இது என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆனால் நம்ம தேட வேண்டியதை தேடினால் அவர் நமக்கானதை தேடி அனுப்பிச்சுவார், கையில கொடுத்துருவார். திரும்ப படிங்க அதை, மத்தேயு 6 கூட கொடுக்கப்படும். அடுத்து நாளைக்காக என்ன செய்யப்படாது? நாளைக்காக கவலைப்படக்கூடாது என்பதற்காக அவர் விரும்புகிறார். நம்ம எல்லாம் நாளைக்காக ஒண்ணுமே இல்லாட்டிலும் என்ன செய்யப்படாது? கவலைப்படக்கூடாதுன்னு தான் விரும்புகிறார், தவிர இல்லைன்னு பிரச்சனை கிடையாது. அடுத்து 25 படிங்க. 25 மத்தேயு 6 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம்,
உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆகாயத்தை பற்றி 26. அடுத்து ஆகாயத்தை பற்றி கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரம்பிதான் பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். நம்ம யாரு இந்த உலகத்துல? யாரு? யாருக்கு விசேஷித்தவர்கள்? பிதாவாகிய தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் யாரு? நாம் யாரு? விசேஷித்தவர்கள். அது முதல்ல தெரியணும். அவர் சொல்லிட்டாரு, ஏன் நீ இதெல்லாம் தேடுத? நீ விசேஷமானவன், பிதாவுக்கு விசேஷமானவன். எனவே நீ பிதாவை தேடு. இதெல்லாம் என்ன செய்யப்படும்? இதெல்லாம் யார் தேடுவா தெரியுமா? 32 படிங்க. இவைகளெல்லாம் இப்ப தேடுவதெல்லாம் யாரு? அஞ்ஞானி. இப்போ உலகத்துல அது வேணும் இது வேணும் கவலைப்பட்டு தேடுறவன் யாரு? அஞ்ஞானி. நான் சொல்லல, இது யார் சொன்னது? அஞ்ஞானி. எப்படி ஞானத்துக்கு? ஆனா அவன் ஞானம் மாதிரி தெரியும். ஏன் சொன்னாரு? சொல்ல போனா நம்ம பாசையில சொல்ல போனா முட்டாள்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தின் தகப்பன் கூட கவலைப்படுவாங்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாம் ஆயத்தம் பண்ணி. இனிமேல் ஒன்றும் ரெடியாக போகிறதே இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு பலி செலுத்த போனான். ஈசாக்கை கொண்டு பலி செலுத்த போகும்போது அவன் ஒன்று சொல்லிட்டு போனான். என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? வேலைக்காரன்ட்ட, நீங்கள் இருங்க, நாங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்துட்டு திரும்ப வருவோம். வருவேன்னு சொல்லலை, வருவோம்னா. அப்போ இதான் நம்ம பேச வேண்டிய வார்த்தைகள். எந்த சூழ்நிலையிலையும் அவரை வைத்து பேசணுமே தவிர சூழ்நிலையை வைத்து பேசக்கூடாது. நீங்கள் சூழ்நிலையை வைத்து பேசுவீர்களானால் அது அவிசுவாசம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை வைத்து நாம் என்ன செய்யணும்? பேசணும். வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அடுத்து அதை பேச வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், அடுத்து என்ன செய்யணும்? பேசணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க? தியானிக்கிறாங்க, ஆனால் என்ன செய்யறது கிடையாது. ஆபரம் மாதிரி பேசணும். நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். எப்படிடா வருவா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்றதுக்கு? வருவான், அவ்வளோதான் மேட்ரு. ஏன்ட்டா அவர் சொல்லியிருக்கிறார், உன் குமாரனை மூலமாய் மணலத்தனையான ஜனங்கள் நட்சத்திரத்தை போல வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அதை பேசினான். அதனால தான் அவன் சொன்னார் திரும்ப வருவோம்னு சொன்னான். அப்போ அங்கே போய் பார்த்து சூழ்நிலையெல்லாம் மாறி போச்சு. இப்படியே இருக்கு. மகன் பேசினான், எல்லாம் இருக்கு, தீவெட்டி இருக்கு, விறகு இருக்கு, ஆடுங்க, கர்த்தர் பார்த்துக்கோ. இதாங்க விசுவாசத்தின் உச்சம். விசுவாசத்தின் உச்சம். அப்போ அவன் கர்த்தர் பார்த்து கொள்வார்னா. சரி, கையத்தை வச்சு கெட்டியாச்சு, கெட்டி கீழே கடத்தியாச்சு. இப்பவும் அவன் என்ன செய்யல? விசுவாசப்படலை. அப்போ நிமிர வாங்குறான். நிமிர வாங்கும்போது பிள்ளையாண்டன் மேல் கைப்படாது. இதுதாங்க விசுவாசத்தின் உச்சம். இந்த இடத்து வரைக்கும் தேவன் நடக்கும். அப்போதான் சொன்னாரு, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு முன்னாடியே தெரியும். நம்ம எல்லாருக்கான தான் அது எழுதி. அவருக்கு அதுவும் தெரியும். எம்டா குமாரன் உயிர்த்தெழுவாருங்கிறது அவருக்கு தெரியும் போல இது எல்லாமே தெரியும். நமக்காகத்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காய், நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறதற்காய், நம்முடைய விசுவாசம் ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அங்கே பாருங்க, அந்த ஒன்று பிள்ளையாண்ட மேல் கை போடாத அப்படின்னு சொன்னோன்னா சுற்றி பார்க்குறாங்க. என்ன இருக்கு? ஆடு சிக்கி இருக்கு. ஆடு இருக்கு, சிக்கி இருக்கு. உடனே பாருங்க, அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஆடு கொம்பு சிக்கி இருக்கு. அந்த கொம்பு சிக்கிற மாதிரி ஒரு மரம் என்ன செஞ்சிருக்கு? இருக்கு. அந்த மரத்தில் போய் அந்த கொம்பு மாட்டின உடனே கரெக்டாக நிற்கி. அந்த ஆடு பழுதற்ற ஆடு. சரிம்மா? உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாத ஆடு. இப்படித்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். 1 கொரிந்தியர் 2:9 படிங்க. 1 கொரிந்தியர் 2:9.
எழுதியிருக்கிறபடி எப்படி எல்லாம் என்ன இருக்கு? எல்லாம் எழுதியிருக்கு. எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. எதுவுமே பாக்கி இல்ல. எழுதி இருக்கிறபடி அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காரு? அப்போ யார் தேவனை தேடுவாங்க தெரியுமா? அவரில் அன்பு கூறுகிறவர்கள் அவரை தேடுவார்கள். நல்லா பாயிண்ட புரியணும். சும்மா தேடுவதல்ல. அவரை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் அவரை தேடுவார்கள். சும்மா தேடுறவங்க கிடையாது. ஒரு பிள்ளைய தாய் தேடுவாங்க, தாய் என்ன செய்யும்? பிள்ளைய தேடும். நீங்க பாருங்க, இதுதான் உலகத்திலே உச்சமான தேடல். சரியா? மற்றவங்க தேடுறதெல்லாம் ரெண்டாம் தரம் தான். ஒரு தாய் பிள்ளையை தேடும், ஒரு பிள்ளை தாயை தேடும். இது எல்லா விலங்கினங்களும் பார்த்தேன்னு தெரியும். இப்படிப்பட்ட உறவுல எத்தனை பேர் அவரை அன்பினால் தேடுகிறோமோ அவர்களுக்காய் அவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்காரு? என்ன செஞ்சிருக்காரு? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த உறுதியும் இந்த நிலைப்பாடும் அறிந்தவன் எப்போதும் எப்படி இருப்பான்? எப்போதும் எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான், எப்போதும் துதிப்பான், எப்போதும் மனரம்யமா இருப்பான். ஏன்னா ஒன்றும் குறையாது, ஒன்றும் குறையாது, மிகுந்த சமாதானம். அப்போ அதுமா ஜலப்புறம் வந்தாலும் அவன் நினைச்சாது அணுகாது. எவ்வளவு கேரண்டி! இந்த கேரண்டி எங்கேயா கொடுக்க உலகத்தில் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கேரண்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறாங்க, கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பாக்கியத்தை இந்த பூமியில நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். அதிலிருந்து நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். காரியத்தை பார்த்தோம். எப்படி? நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு நாம் மனங்கசந்து அழுது அவரை, இதெல்லாம் பேதுரு செஞ்சான் இல்லையா? இதெல்லாம் தாவீது மட்டும் இல்லை, பேதுரும் அதை செய்தார். பவுல் எதை சொல்லாருமா? ரோமர் 7 கடைசி படிங்க. ரோமர் 7 கடைசி. தாவீதை காமிச்சேன். அதுக்கு முந்தின வசனம், நான் நிர்பந்தமான மனுஷன் தான். பாவத்தை என்ன செய்யலவன்? நான் அப்பா பாவி எல்லாரிலும் பிரதானமான பாவினா. எனவே நிர்பந்தமான மனுஷன் தான். இப்படி அவர்கிட்ட போகும்போது, பாவத்தை அறிக்கை செய்யும் போது முடியும் போது, யார் என்னை விடுதலையாக்குவார்? ஸ்தோத்தரிக்கிறேன். பவுலுடைய நிர்பந்த நிலைய அப்படி எழுதிட்டாரு. எப்படி தாவீது எழுதினாரோ அதே மாதிரி பவுல் எழுதிட்டாரு. தன்னை பரிசுத்தவான் போல அவர் என்ன செய்யல? காட்டிக்கிடவே இல்லை. பேதுரு சொன்னாரு, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு என்ன செய்யும்? போயிடும்னா. அப்போ யாரெல்லாம் இப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அவர் அவ்வளவு கேரண்டி கொடுக்குறாரு. ஆனால் மனுஷன் என்ன நினைக்கான்? நம்ம பாவத்தை தெரிஞ்சா நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோன்னு நினைக்கான் இல்லையா? ஏன்னா நம்மளை பற்றி மனுஷன் தப்பாக நினைச்சானே நமக்கு ஏதாவது கிடைக்க போதா? ஒன்றும் கிடைக்க போதில்லை. எல்லாம் தெரியும் கர்த்தருக்கு, நம்மளை பற்றி எல்லாம் தெரியும். மனுஷன் செஞ்சு தெரிந்ததை விட கர்த்தருக்கு நம்ம பற்றி நல்லா தெளிவாக தெரியும். இப்போ மனப்பூர்வமாக நாம் தேவ சமூகத்தில் 100க்கு 100 அப்படியே அறிக்கை செஞ்சு வந்தோம்னா, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், நாம் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தையும் நாம் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அதை ஒவ்வொரு நாளும் நாம் அதை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் மெய்யாகவே நம்ம என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். எப்படி போடுறது தெரியுமா? மெய்யாகவே அவர் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். நமக்கு நிறைய பேர் ஆண்டவர் நம்மளை நேசிக்காரா அப்படின்னு என்ன செய்யும்? சந்தேகம் வரும். ஆண்டவர் நம்மளை நேசிக்காரா, இப்படி ஆண்டவர் நம்ம சரியில்லையா அப்படின்னு அநேக வேளையில் சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வரும்போது இந்த வருஷம் எடுத்து படிக்கணும். மெய்யாகவே அவர் என்னை நேசிக்கிறார். இன்னும் ரோமரில் 5:8 படிங்க. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். பாருங்க, அப்போ நம்மேல் வைத்த அன்பை மெய்யாகவே ஜனங்களை நேசிக்கிறார்னு சொன்னாரு. அது வெறும் வார்த்தை. ஆனா இது நிறைவேறுதல். இதை பார்த்தாச்சு.
அப்போ மெய்யாகவே அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்ல விட மெய்யாகவே மெய்யாகவே அவர் என்னை நேசிக்கிறார். அப்போ இப்படி நேசிக்கிறவர்கிட்ட நாம் எல்லாத்தையும் சொல்லும்போது அவர் நேசம் குறையுமா கூடுமா? கூடத்தான் செய்யுமே தவிர குறையாது. நம்ம பாவத்தை அவர்கிட்ட அறிக்கை செய்யும்போது அவருடைய அன்பு அதிகமாகிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய நேசம் அதிகமாகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய குறைவை கர்த்தரிடத்தில் மனுஷன்ட்டு சொல்லக்கூடாது, மனுஷன்ட்டு ஒருத்தரையும் சொல்லக்கூடாது. ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்லும்போது அந்த குறைவையெல்லாம் அவர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். பவுல் சொன்னா, இந்த முள் இருக்க நீங்கும் போது அது இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும். அவன் அவர்கிட்ட தானே சொன்னான், மற்றட்டே சொன்னான், அந்த ஒரே நான் இப்படி நெருக்கப்படுறேன், இப்படி உத்தரவுப்படுறேன், என் மாம்சத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது என் கிருபை உனக்கு போதும். அவர் வேற ஒன்றையும் கொடுக்கல. பாருங்க, இப்படி கிருபையை கொடுத்து நம்மை தேற்றுகிறார், அரவணைக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார், தேர்தல் படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட பிதா நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார், நம் ஒவ்வொருக்கும் இருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, களைப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாய் நாம் கிருபாசன தண்டையில் நினைச்சப்படும் கிட்டி சேர கடவுள். அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16 நாம் இரக்கத்தை பெறவும் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற சமயத்தில் சகாயத்தையும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவுள். எப்படி? தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவுள். நம்ம எங்க போகலன்னு சொன்னா சீனாய் மலைக்கு இல்லை, நான் எங்க போறதில்ல, நாம் கிருபாசன தண்டை சேர கடவோம். எங்க? கிருபைக்கு போகிறோம். அப்ப அந்த கிருபைக்கு போனா அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத இராமல் நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியர், பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? பாவத்திற்கு பரி அவன் சொல்லணும், பரியை கொண்டு கொடுக்கணும், அவன் பாவத்தை கரெக்டாக சொல்லணும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆசாரியர்கள்லாம் இவன் பாவத்தை அறிக்கை செய்யும்போது இந்த பையன் எப்படிப்பட்ட பையா அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ளே என்ன செய்யும்? சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். இவன் எவ்வளோ பெரிய பாவையெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இவனும் அதுக்குள்ளே பாவத்துக்கு சிக்கிடுவான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் நம்மளை பார்த்து இப்படிலாம் பாவம் செஞ்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறல. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர். அப்படி இருந்தும் நம்ம மேலே எப்படியா இருக்காரு? இரக்கமாக இருக்கிறார். இப்படி இருக்கிறனால்தான் நாம் பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். அப்போ இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் தைரியமாய் நாம் எங்க போறோம்? கிருபாசன தண்டை கிட்டி சேர. சீனாய் மலைக்கு அல்ல. சீனாய் மலைக்கு எல்லாரும் போக முடியாது, மோசே தவிர வேற ஒருத்தனும் போக முடியாது. ஆனா கிருபாசன தண்டை எல்லாரும் சொன்னான், எல்லாரும் போகலாம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். அதான் சொன்னாரு பவுல், இந்த பாக்கியம் இப்படி இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டுமோ விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு கிடைக்குமானாரு. நாம் எல்லாரும் அந்த யூதர்கள் இல்லை, நம்மள யாரும் புறஜாதிகள். நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்து நமக்கு கிஃப்டாக கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தாரு? கிஃப்டாக கொடுத்தாரு. எனவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவ சமூகத்தில் போய் அவரிடத்தில் கிட்டி சேரும்போது இந்த உலகத்தில் நாம் மகிமையாய் வாழலாம், மகிழ்ச்சியாய் வாழலாம். எல்லா துதி கன மகிமையாக கர்த்தருக்கு எப்போதும் செலுத்தலாம். இப்படி வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென்.